ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை. அந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே நாமமே
சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதத்தின் செய்தியையே கேட்டு பழகிவிட்டோம். நம் நடுவிலே ஒரு கேள்வியை வைக்கிறார். சபை இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க போகிறது? அது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து கர்த்தர் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நாம் சற்று நேரம் நம்மை நாமே தேவனுடைய வெளிச்சத்திலே நிதானிப்போம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி, நாங்கள் எங்க ஆண்டவரே உங்கள் மகிமையை போய் அவமானப்படுத்த முடியும்? ஆனால் கர்த்தருடைய கேள்வி, வீணானதை விரும்பி, வீணான காரியங்களை, பொய்யான மாயைகளை நாம் விரும்புகிறோம், பின்பற்றுகிறோம். பொய்யை எதுவரைக்கும் நாடுவீர்கள்? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். எப்படியெல்லாம் கர்த்தருடைய மகிமையை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காண்பிப்பாராக. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய் சொல்லுகிறாள். தனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறதாக தாதிகள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவளுடைய மனம் அந்த பிள்ளை மேல் சிந்தை வைக்க முடியவில்லை. பெரும்பாலும் பெண் குலம் அதிகமாக விரும்புகிறது ஆண் குழந்தையைத்தான். பெண் பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த பெண்ணிற்கும் ஒரு மகிமை குறைவான ஒரு அவச்சொல், பொண்ணை பெற்றிருக்கிற அவங்க சேனல் தானே தவிர அவங்க அதுக்கு காரணம் கிடையாது. நியாயப்படி பார்த்தா, சயின்ஸ் படி பார்த்தா ஆப்போசிட் ஜெண்டர் தான் அதற்கு காரணமாகிறார்கள். நாம் அதை குறித்து விவாதிக்க இங்கே வரவில்லை. யூத பெண்கள் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதை தான் அதிகமாக விரும்புவார்கள். நம்மிலும் கூட அநேகர் அந்த சிந்தை உடையவர்கள்தான். இங்கே அவளுக்கு இவள் மிகவும் வரலாறு சொல்லுகிறது, விரும்பி. ஆசாரிய குடும்பத்திலே நான் வாழ்க்கைப்பட்டு போனால் என்னுடைய வாழ்க்கை மகிமையாயிருக்கும். கர்த்தருடைய மகிமையை விரும்பி ஏலியின் வீட்டிற்கு மருமகளாக வருகிற இந்த பெண், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுமா, பி ஹாப்பி. அதன் மேல், குழந்தையின் மேல் சிந்தை வைக்க முடியவில்லை. காரணம், பிள்ளையினுடைய தகப்பனும் பிள்ளையினுடைய கிராண்ட்பாவும் மரித்து போய்விட்டார்கள். ஏன் மரித்தார்கள்? அவர்கள் மரிப்பதற்கும் இதற்கு மகிமை ஏன் இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று இந்த பெண்மணி கதற வேண்டும். தனக்கு அருமையாய் கர்த்தர் கொடுத்த ஈவின் மீது அந்த சந்தோஷத்தை, அந்த மனதை செலுத்த முடியவில்லையே. நீங்கள் 20வது வசனத்திலே வாசித்து பார்த்தால் தெரியும். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு காரணத்தை அந்த அம்மா சொல்லுது பாருங்க. ஏன் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று? தேவனுடைய பெட்டியாகிய பிரசன்னம் அங்கே அரஸ்டட். அப்படி என்றால் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று என்றால் மகிமையின் கர்த்தருக்கு அங்கே தோல்வியோ? ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய மகிமையை மனிதர்களுக்கு கொடுக்க விரும்புவதில்லை. ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க விரும்புவது இல்லை. பின் ஏன் இந்த சகோதரி மிகவும் வேதனையோடு மகிமை போயிற்றே, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனதற்கு காரணம் மாமனும் புருஷனும் அந்த சகோதரிக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. இவங்க வீட்டுக்கு நான் வரணும்னு விரும்பினது தவறோ? நான் மகிமையை வாஞ்சித்தல்லவா வந்தேன்.
நான் தேவனுடைய மகிமையை எழுத்தின்படியாக அனுபவிக்க வேண்டும் என்றல்லவா இந்த குடும்பத்தில் நுழைந்தேன். ஆனால் இங்கே நிலைமை தலைகீழாயிருக்கிறதே. நீங்கள் அந்த 3வது 2வது அதிகாரங்களிலே உங்களுடைய கவனத்தை கொண்டு வருவீர்கள் என்றால், மகிமை ஏன் பிடிபட்டு போனது, தேவனுடைய பெட்டி ஏன் பிடிபட்டு போனது, காரணத்தை அங்கே பார்க்க முடியும். அங்கே ஒரு சின்ன பிள்ளை விளக்கு அணைந்து போகும் முன்னே தேவ சமூகத்திலே படுத்து கொண்டிருந்த ஒரு பையனை தட்டி எழுப்பி பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்க்கிறார் கர்த்தர். அவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? மகிமை போக போகிறதே, இவர்கள் காரணராகி விடுகிறார்களே. அங்கே ஏலியின் குமாரருடைய ஜீவியமும் தேவனுடைய பிடிபட்டு போனதற்கான காரணங்களாக அமைகிறது. பாருங்க, 3:13 நீங்க வந்தீங்கன்னா தெரியும். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தான். அவன்தான் ஆசாரிய வகுப்பில் இருந்த கடைசி ஆசாரியன். இவனுக்கு பிறகு ஆசாரியர்களுடைய பட்டியலிலே பிரபலமான ஆசாரியர்களை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் இதோடு மகிமை முடிவடைந்து விட்டது. காரணர் கர்த்தர் அல்ல. அவன் அறிந்திருந்தோம், சாபம் வரப்போகிறது என்பதை அறிந்திருந்தும் தன்னுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்யவில்லையாம்? அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அப்ப பாவம் என்பது எது என்பதை வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. நான் யாரையும் சொல்லவில்லை, எனக்கும் சேர்த்துதான் தேவனுடைய வார்த்தை. ஒரே ஒரு வித்தியாசம், நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை நம் எல்லாருக்கும் தான். பிள்ளைகளை அடக்கவில்லை என்றால் கர்த்தர் அதை எதற்கு ஒப்பிடுகிறார்? பாவம். அடக்காமல் போன அது அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அப்படிதான் ஏலியும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து நன்கு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு தான் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் சபையை உலகத்திலே தான் வைத்தாரே தவிர உலகம் சபைக்குள்ளே வருவதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. மகிமை ஏன் அங்கே பிடிபட்டு போனது? தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம், அவன் குடும்பத்துக்கு என்றும் நியாய தீர்ப்பு நீங்காதபடி நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறேன்னு கர்த்தர் அறிவித்திருந்தார். பர்சனலாக ஏலிக்கு தெரிந்திருந்தோம். அவன் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பவில்லை. சாதாரண ஒரு அறிவுரையாக சொல்லுகிறான், எல்லாரும் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்கப்பா, பார்த்துக்குங்க. இதுதான் அடக்குகிற விதமா? கர்த்தர் அங்கே எரிச்சல் அடைகிறார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது அதிகாரத்திலே 2வது அதிகாரத்திலே கர்த்தர் அழகாக, நீங்கள் வீடுகளிலே சென்று தியானித்து பாருங்கள், என் மகிமையை நீங்கள் எதுவரைக்கும் அவமானப்படுத்துவீர்கள்? கர்த்தருடைய கேள்வி. என் மகிமையை அவமானப்படுத்துவது எதன் மூலமாக? பொய்யை நாடுவதன் மூலமாக, வீணானதை விரும்புவதன் மூலமாக. வாசிக்கலாம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையை என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். ஏனென்றால் உங்க முறுமுறுப்புகளை நான் கேட்டேன், அதனால நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறேன். அதோடு கூட கர்த்தருடைய மகிமையையும் நீங்கள் காலை வேளையில் என்ன செய்ய போகிறீர்கள்? பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் நான் கர்த்தருடைய மகிமையை என் தனிப்பட்ட வாழ்விலே, என் குடும்பத்திலே, சபையிலே, என் தெருவிலே, என் தேசத்திலே அவர் மகிமையை காண விரும்புகிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் 3ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவரே நம்முடைய கேடகம், அவரே நம்முடைய மகிமை, அவரே நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அவர் மகிமையை தந்துவிட வேண்டும், தப்பு கணக்கு போட்டு ஏமாந்து விட வேண்டாம் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம்.
நாம் பொய்யை விரும்பிக் கொண்டிருக்கிறோம், வீணானதை விரும்பிக் கொண்டிருக்கிறோம். யோனா புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும், பொய்யான மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய மகிமையை, கிருபை வேணும்னு கேட்குறோம். கர்த்தர் கிருபையை தருகிறார். ஆனால் அந்த கிருபையை நாம் என்ன செய்கிறோம்? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம், கிருபையை அசட்டை பண்ணுகிறோம். அப்படி என்றால் நான் என்ன செய்வது? எனக்கும் ஆசைதான், கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். வாசிக்கலாம் 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறான் பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தருடைய வார்த்தையை அங்கே ரிமைண்ட் பண்ணுகிறார், அவருக்கே நினைவுபடுத்துகிறார். நீங்க சொன்னீங்களே, அதன்படி நான் எதை தேடுவேன்? முகத்தை தேடுவேன் என்று உங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, இந்த காலை வேளையிலே நம்மள எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்ல போறோம்? என் இருதயம் சொல்லுகிறது, உதடு அல்ல, என்னுடைய இருதயம் சொல்லுது. உம்முடைய முகத்தையும் இல்லை, முகத்தை இல்லை, அதிலெல்லாம் கர்த்தர் திருப்திப்படவே மாட்டார். முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஓரிரு கரங்கள் தான், ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம் நான் தேடுவேன். நம்முடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா கொப்பளிக்கும். அல்லேலுயா. ஆண்டவரே, என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. என்ன சொல்லிற்று? ஐ சீக் தை ஃபேஸ் அலோன், உங்க முகத்தையே தேடுவேன். ஆசாரியர்கள் ஆலயத்திலே நமக்கு என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வாதங்களை கூறுகிறார்கள். நாம் 2 கரங்களையும் விரித்து அந்த ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொண்டு செல்லுகிறோம். அதிலே வாசிக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணி, ஷைன் பண்ண வைப்பார். நமக்கு எத்தனை பேருக்கு ஆசை? என் முகத்தை பார்க்குறவங்க சொல்லணும், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார். நம்ம ஆசைப்படுகிறோம் தாசில் செய்ய. நான் தாசில்தார் அப்படி சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம ஜீவியத்திலே கர்த்தருடைய அந்த கட்டளைகளுக்கு, அவர் நியமித்திருக்கிற அந்த வழிகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? அந்த வழிகளிலே நாம் நடக்கிறோமா? கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். எதுவரைக்கும் என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்துவீங்க? எதுவரைக்கும்? ஹவு லாங்? எதுவரைக்கும் கேட்குறார். உங்கள் பதில், என் பதில் என்ன? நான் கடைசி வரைக்கும் உங்களை அவமானப்படுத்தி கொண்டே அல்லேலூயா சொல்லிக்கொண்டே திரிவேன். அது ஒன்றோ? நாம் எப்படி கர்த்தரை, அவர் சொல்கிறாரு, ஆரோனை கொண்டு ஜனங்களுக்கு, சமஸ்த சபைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. அடுத்த வார்த்தையில வாசித்து பாருங்க, பிரசன்னமாக்கி. பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்க ஃபேஸ்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிற மற்றவர்கள் உணர்கிறார்களாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணட்டும், பிரசன்னமாக்கட்டும். மோசே தேவ சமூகத்திலே போய் அவன் கர்த்தர் உத்தரவுப்படி தான் அவன் ஏறி போகிறான். திரும்பி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் யாவரும் கண்டார்கள். ஜனங்கள் பார்க்க வேண்டும். நாம் நம்மளே ஆயிரக்கணக்கான காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்ணிட்டு நான் பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேன், அது இல்லைங்க. எந்த காஸ்மெட்டிக்ஸுமே தேவையில்லை. கர்த்தரோடு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பாருங்க, நேச்சுரலாக, ஹேபிச்சுவலாக, வழக்கமாக. நம்ம எப்படி 3 வேளையும் வழக்கமாக உணவு எடுத்துக்கொள்ளுகிறோம், நாம் எப்படி ஒரு தாகம் ஏற்படும் பொழுது வழக்கமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளுகிறோம், ஜஸ்ட் லைக் தட் மேனர் நீங்கள் தேவனோடு பேசும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும்.
நாமளே டமர அடிக்கக்கூடாது. பார்த்தியா என் முகத்தை, ஜீபும்பா சக்கலக்கா பார் பார் அல்லேலூயா, அது அல்லங்க. நம்முடைய ஜீவியம் நம்முடைய முகத்தில் வந்துடும். கர்த்தர் தம்முடைய முகத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுதான். போ நீ நல்லா வேலை செய்ய, நிறைய சம்பாதி, அப்படி கர்த்தர் சொல்லலை. அது நமக்கு தேவை. அது அறிந்திருக்கிற கர்த்தர் மெயினான காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தருடைய முகம் நம்மேல பிரசன்னமாயிருக்க விரும்பும் பொழுது அதை தான் ஏலிகிட்ட சொன்னார், நீ கவனமாயிரு, உன் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணு. நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆண்டவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். மகிமை இஸ்ரவேலை விட்டு கான் போயிடுச்சு. போன மகிமையை திரும்ப தேடி கண்டுபிடிப்பதற்கு பல வருடங்கள் எடுத்தன. கர்த்தர் உடனே போயிட்டு வந்துட மாட்டாருங்க. மன்னியும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரேன்னு ஒரு நீலி கண்ணீர் வடிச்சிட்டா ஓ நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்மில் அநேகர் ஆண்டவரை சின்ன பிள்ளையாக தான் பார்க்குறோம். அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், கிருபை நிறைந்தவர் தான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் புறம் தள்ளாதவர் தான், அணைத்து கொள்ளுகிறவர் தான். அது காசுக்கு 2 பக்கம் இருக்குது தானே. அவருக்கு அடுத்த பக்கம் அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினியானவர். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் பிரியம் கொள்ளுவாரா, எரிச்சல் படுவாரா? எதுவரைக்கும் பொய்யை நாடுவீர்கள்? எதுவரைக்கும் வீணானதை விரும்புவீர்கள்? சபையின் பதில் என்ன? கடைசி விளிம்பிலே வந்துவிட்டோம். அடுத்து யாருக்கு என்ன வேண்டுமானாலும், எவருக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். வாய்ப்புகள் ஏராளம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக இந்த பூலோகத்திலேயே நமக்கு அநேக 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 தருணங்களை கொடுக்கிறார். நாம் அந்த தருணங்களை எல்லாம் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறோம், கர்த்தரை இன்சல்ட் பண்ணுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு சின்ன பிள்ளைங்க, உங்கள் வயதுக்கு அடுத்த வயது உள்ளவர்கள் உங்களை கொஞ்சம் மதிக்காமல் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்சல்ட்டிங்காக இருக்குது சொல்கிறோம் தானே. உனக்கு மட்டும் இன்சல்ட்டாக இருக்குது, எனக்கு இருக்காதா என்று கர்த்தர் கேட்கிறார். உனக்கே இன்சல்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு இருக்காதா? கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய பதில் என்ன? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை கூறுகிறது. யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை வேளைகளிலே பொய்யை விரும்புகிறோம், வீணானதை விரும்புகிறோம், தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். அதெல்லாம் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போவதற்கான அடையாளங்கள் தானே. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என் முகத்தை உன்மேலே நான் பிரசன்னமாக்குவேன். பாடுறோம், தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஏன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தேன், ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்தேன். நிஜமாவா இது பீலாவுடுதா? எப்படி உட்கார்ந்த இடத்துல கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெல்லிங் லைஸ் இன் த சர்ச்சஸ் என்று வெளியில் இருக்கிற ஒரு மனிதன் கூறுகிறான். அதை நாம் உண்மை என்று தானே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதிகம் அதிகமாவா தேடுறோம்? இன்றைக்கி இருக்கிற அந்த நாற்காலிகளுடைய இருக்கையிலே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. மற்ற நாட்களில் அந்த நாற்காலி எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை நான் அதிகம் அதிகமாக தேடுகிறேனாவது சொன்னால் அமைதலாக ஏற்றுக்கிடுவார் ஆண்டவர். சரி பரவாயில்ல, ஏதோ சண்டேஸ் வந்துட்டப்பா, போன வாரம் பார்க்க முடியல, இந்த வாரம் வந்துட்டேன், ஓகே ஓகே, ஏதோ ஒர்ஷிப்பு முடிஞ்சாவது வந்துட்டேன், பிரசங்கத்தில் பாதியிலே எழுந்திரிச்சும் போய் விடுவேன், ஓகே ஓகே வந்துட்டேன். தேடுகிறேன்னு சொன்னால் ஹாஃப் ட்ரூத்து. ஆனால் அதிகம் அதிகமாய் தேடுகிறேன்னா அது அதிகம் அதிகமான பொய் தானே. அப்போ வெளியிலே நம்மை குறித்து, தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற கூற்று நியாயம் தானே. ரொம்ப பொய் சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? கழுவும் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அவங்க இயேசுநாதர் உடனே கழுவிடுவாராம் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சும்மாவாது இருக்கலாங்க, சிரிக்கிறாங்க. நம்ம அப்படின்னு நெளியே வளைஞ்சி அப்படி ஒரு அசட்டுத்தனமாக அமைதலாக இருக்க வேண்டியதார். இதெல்லாம் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போவதற்கான அடையாளங்கள் தானே. நான் எப்படி இந்த மகிமையை தக்க வைத்து கொள்வது? எனக்கு வேணும் ஆண்டவரே இந்த மகிமை. ஒருவேளை கடந்த நாட்களிலே நான் இழந்திருக்கலாம். நான் ஃப்ரம் திஸ் டைம் ஆன்வர்ட்ஸ் ஐ எம் கோயிங் டு சர்ச் தை மார்வலஸ் அமேசிங் க்ளோரி.
எத்தனை பேர் சொல்ல போகிறோம், நான் இந்த நேரத்திலிருந்து உம்முடைய மகிமையை அதிகமாக தேடப் போகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சம் தருவாராக. எப்படியெல்லாம் கர்த்தரை நாம் தேடுவது, எப்படியெல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை தக்க வைத்து கொள்ளுவது, ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு எதெல்லாம் தேவை, எப்படி நான் கர்த்தருடைய மகிமையை நான் அவமானப்படுத்தி விட்டேன், எப்படி ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லலாம், என்னை பார்த்து எப்படி சொல்லலாம் மகிமையை அவமானப்படுத்துகிறாய் என்று. ஏலியும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியில் மருமக தான் சொல்கிறாங்க, இக்கபோத், மகிமை போயிடுச்சு. காலம் கடந்த பிறகு, கண்ணு கெட்டு போன பிறகு நான் சூரியனை நமஸ்கரிக்கிறேன் என்று போய் நமஸ்கரித்தா அங்கே பார்வை இல்லையே. கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போடட்டும். நாம் ஏன் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவது என்பதை கர்த்தரே சொல்றார். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லல, கர்த்தருடைய வாயிலிருந்தே வருகிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். அந்நாளிலே, என் நாளிலே, இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, பாருங்க எடுத்த எடுப்பிலே வார்த்தை எவ்வளவு பயங்கரமா வருகிறது அல்லவா. நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுவதனாலே அடுத்து என்ன ஏற்படுகிறது? தீங்குகள், இக்கட்டுகள் நம்மை என்ன செய்கிறதாம்? தொடருகிறது. அந்நாளிலே, தீங்கு வந்த நாளிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர்கள் என்ற இடத்திலே நம்மை வைத்து தியானிப்போம். எங்கள் தேவன் நடுவே இராததினால் அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை. அப்ப தீங்கு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்கிறது என்றால் காரணம் கர்த்தர் அங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார். அவருடைய முகம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது. காரணம், நம்ம வருகிற அந்த காரியங்களிலே நம்மை நாமே அனலைஸ் பண்ணுவோம். அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், அதே நேரத்திலே பட்சிக்கிற அக்கினியும் என்பதை நாம் சற்று மனதிலே நிறுத்தி கொள்வோம். இப்பொழுது 18க்கு வரலாம். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் ஏன் நான் என் முகத்தை அவங்க கிட்ட மறைச்சேன், நான் ஏன் கோபப்பட்டேன், காரணத்தை கர்த்தரே சொல்றாரு. அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய், அப்ப ஏற்கனவே வேற தேவர்களிடத்தில் இருந்து நம்ம வந்திருக்கிறோம். வந்த போது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பேன், இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர் அறிக்கை செய்தோம். அந்த அறிக்கையிலே நாம் நிலைவரப்பட்டு இருக்கிறோமா? நாம் தொடர்ந்து அதிலே உண்மையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் அது சொல்றார் பாருங்க, நீ அங்கிருந்து தான் வந்த, அது நரகலான விக்கிரகங்கள் பண்ணு. சாயந்தரம் வரையும் தங்களை கீறி கொண்டார்கள், ஆனால் நோ ரிப்ளை ஃப்ரம் தம் அட் ஆல். ஏன்? அங்கே உயிர் இல்லையே. நீ சொல்றது அது காதில் விழுந்தாதானே அது எழுந்திரிச்சு வந்து உனக்கு பதில் கொடுக்க போகுது. ஆனால் எலைஜா என்ன செய்கிறான்? என்னை கேட்டறலும் என்று சொன்ன மாத்திரத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அங்கே குடங்குடமாக தண்ணியை ஊற்றுறாங்க. சும்மா அக்கினி வந்துச்சுன்னா ஓப்பா இதை யார் நம்புவா? இந்த அக்கினி அது நிலம் காஞ்சி போய் கிடக்கு, அதான் பேர்ன் ஆகுது. நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். அதனால் ஆவியானவர் அங்கே தெளிவாக அங்கே காரியங்களை நடத்துகிறார். குடங்குடமாக தண்ணியை ஊற்று, விறகு நல்லா நனைஞ்சு போச்சு, மண்ணு கூட நனைஞ்சு போச்சு. ஆனால் அக்கினி அந்த மண்ணை நக்கி போட்டது என்று தானே வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் இங்கே தேவனுடைய முகம் நமக்கு ஏன் மறைக்கப்படுகிறது? நம்ம விட்டு வந்த தேவர்களிடத்தில் திரும்பி என்ன செய்திருக்கிறோம்? போயிருக்கிறோம். போயிட்டு அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுறோம்? சகல தீமைகளையும் செய்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை மறைக்கவே கண்டிப்பா மறைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறார். மறைக்கவே மறைப்பேன். ஏன் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது?
நாம் எந்த தேவர்களிடத்திலே திரும்பி போயிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். நான் எழுத்தின்படியான விக்கிரகங்களை பற்றி பேசவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவர்களையும் வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட கர்த்தரையும் வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுவார், என் முகத்தை நான் மறைக்கவே மறைப்பேன். நான் கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்துவதற்கு என்ன காரணங்கள்? சில காரணங்களை நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமையை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்பதை சற்று நாம் வேதத்தின் வாயிலாகவே பார்க்கலாம். 4வது வசனமும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நம்ம யாருங்க? இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு சொல்லுகிறது என்ன என்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். then only you will live. அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் அதனால தான் முதல்ல கேட்டேன், சந்தோஷமா இருக்கிறோமா? சமாதானத்தோடு இருக்கிறோமா? நாம் வெளிப்படையிலே சமாதானம் என்று சாயம் பூசுகிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகம் வரைக்கும் சாயம் பூசின வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய உள்ளான காரியங்களிலும் சாயத்தை பூசி விடுகிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உண்மையா? கர்த்தர் கேட்கிறார். இப்போ அது உண்மையா? நீ நல்லாவா இருக்கிற? என் முகத்தை மறைத்திருக்கிறேனே, நீ நல்லா இருக்கிறேன் எப்படி சொல்லுகிறாய்? கர்த்தர் இங்க சொல்றார் பாருங்க, என்னை தேடு, அப்பொழுது. நம்ம தேடுறோமாங்க? உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. நம்ம இருதயம் சொல்லுகிறதா? ஆண்டவரே, உண்மையே நான் தேடுவேன். எப்படி நாம் கர்த்தரை தேடுகிறோம் பாருங்க. 6வது வசனத்துக்கு வருவோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால். கர்த்தர் அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நம்ம ஆசீர்வாதம், செழிப்பு, சுகமாயிரு, நல்லாயிரு, இப்படி வார்த்தைகளை கேட்கறதுக்கு தான் பிரியப்படுகிறோம். நாம் நன்றாயிருப்பதற்குத்தான் கர்த்தரும் நம்மேல் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது நன்றாயிருக்க முடியும்? எப்பொழுது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும்? கர்த்தரை தேடும் பொழுது. நாம் எப்படி தேடுகிறோங்க? அந்த லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று அமைதியாக தியானியுங்க. ஆவியானவர் உங்கள் இருதயங்களோடு இடைப்படுவார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. 99 ஆடு மந்தையில் இருக்கு. ஒரே ஒரு ஆடு காணோம். போனால் போயிட்டு போகுது. பாவம் இல்லை சிங்கம், அதுக்கும் சாப்பாடு வேணும் தானே. மேய்ப்பன் சொல்லவில்லை. மேய்ப்பன் சொல்லவில்லை. சிங்கத்துக்கு தீவனம் கொடுக்கறதுக்குன்னா ஏன் ஆடு தான் கிடைச்சதா? ஜாக்கிரதையாய் தேடுகிறான் மேய்ப்பன். அடுத்த கர்த்தர் இயேசுவே திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார். ஒரு அம்மாவுக்கு 10 காசு. நான் அதெல்லாம் விவரமாக சொல்ல வரல. அந்த 10 காசுல ஒரு காசு, அந்த ஒரு காசு அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம். ஒரு நாளைக்கு அவங்க உழைத்தால்தான் அந்த ஒரு வெள்ளிக்காசு பெருமான ஊதியத்தை அவர்கள் பெற முடியும். 10 வெள்ளிக்காசு திருமணமான பெண்களுக்கு அது சொந்தம். திருமணம் ஆனவர்கள் என்பதை அதன் மூலமாக சமுதாயம் அறிந்து கொள்ளும். ஒரு காசு காணும். போயிட்டு போகுது, ஒரு காசு தானே, நாளைக்கு ஒரு நாள் உழைச்சா ஒரு காசு வாங்கிக்கலாம் சொல்லவில்லை. நம்ம இன்னைக்கு அநேக சாக்கு சொல்கிறோம். கர்த்தர் வார்த்தை மறந்துருதான். ஆனால் இன்னொருத்தர் இவங்களை பற்றி பேசுனதும் மறக்கலையாம். இதை கர்த்தர் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுவாரா? கேட்கும்போதே என் இருதயம் நிராகரிக்கிறது. யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன அறியாதவங்க ஹக் பண்ணுறாங்களாம், கிஸ் பண்ணுறாங்களாம், ஐ லவ் யூ சொல்கிறாங்களாம், அது மறக்கலையாம். இங்கே கர்த்தர் பேஜ் டு பேஜ் சொல்கிறாரு, நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் உன்னை மறக்கலை, நான் உனக்காக பிதாவிட வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன். அது மறந்துருச்சான். ஜீவனை கொடுத்தவர், ரத்தத்தை சிந்தினவர் சொல்லுகிற வார்த்தை மறந்துருச்சான்.
நாசியிலே சுவாசம் உள்ளவே ஹக் பண்றதும் கிஸ் பண்றதும் ஐ லவ் யூ சொல்றதும் மறக்கலையா, நினைவிலே இருக்குதான். இது சாத்தியமா? சபையே, உன்னுடைய பதில் என்ன? இது சாத்தியமா? இது சாத்தியம் என்றால் மகிமையை, கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்துகிறோம், இன்சல்ட் பண்ணுகிறோம், நிந்திக்கிறோம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் எபிரெய புஸ்தகத்திலே நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இல்லாவிட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறோம் என்றால், கர்த்தருடைய முகத்தையே தேடுவேன் சொல்லிவிட்டு தேடாம இருந்தா விளைவு கர்த்தருடைய மகிமை அவமானப்பட்டு விடுகிறது. உங்க வாழ்க்கையின் மூலமாக, என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருடைய மகிமை அவமதிக்கப்படுகிறதா அல்லது மகிமை மேல் மகிமை? எது நம்முடைய வாழ்க்கையாக காட்சியளிக்கிறது? வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள். நீ எதிர்த்து நின்றா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயத்திற்கு என்னாகி விடுவோம்? இரையாவீர்கள். இதை யார் சொல்லுகிறது? தீர்க்கதரிசி சொல்லல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இதை வாசிக்கும் பொழுதே என் இருதயம் நடுங்குகிறதுங்க. அவர் வாய் திறந்து சொல்லுகிறார். நீங்கள் ஏசாயா 58:13-14 வாசித்து பாருங்க. அவரை நீங்கள் முகத்தை தேடும் பொழுது, அவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் சொல்றார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, என் வாய் இதை சொல்லுது. இப்போ சில நேரங்களில் மனிதர்கள் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சொன்னா நடக்கும், நான் வாய் திறந்து சொன்னால் நடக்கும். உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கருணாக்கா, நாக்கில் கருப்பு இருக்கா கேட்குறோம்ல. கர்த்தர் அதை தாங்க சொல்கிறாரு, என் வாய் இதை சொல்லிற்று. ஒரு அல்லேலியா கூட இல்லை, பார்த்தீங்களா? பரவசப்பட்டா உட்கார்ந்துருக்கவே முடியாது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. நான் வேதத்தில் அப்படியே பார்ப்பேங்க, எங்கெல்லாம் கர்த்தருடைய வாய் இதை சொல்லுது அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வாய் சொல்லியிருக்கு. அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாய் இதை சொல்லியிருக்கு ஆண்டவர். அடுத்த க்ஷண பொழுதிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே களி கூற முடியும். ஏன் நம்முடைய ஜீவியத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காமல் தவித்து கொண்டிருக்கிறோம்? வெளியில் நல்லா சமாதானம் போன்று இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை கொந்தளிப்புகள், எத்தனை தவிப்புகள், எத்தனை அமைதி குலைச்சல்கள். கர்த்தரை நாம் சரியாய் தேடுகிறோமா? கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அவர் போன பிறகு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் இருக்கும்போதே தேடுகிற அனுபவம் நமக்கு வேணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இஷ்டம் போல தேடிக்கிட்டு எங்கே பார்க்க முடியலையே. காலையில் தான் மன்னா எப்படி கிடைக்கும்? நல்ல சாலிடு ஃபுட்டு மாதிரி புல்லில் கிடக்கும். ஆனால் வெயில் ஏற ஏற அந்த மன்னா என்ன செய்துவிடும்? உருகிவிடும். நம்ம உருகி போன மன்னாவை அப்படியே தடவியாவது எடுத்து வீட்டில் வச்சு சேர்த்துக்கிடுவோம்னு நினச்சி போகிறோம். வெறுமையுடன் தான் திரும்பி வருகிறோம். இதுவன்றோ நம்முடைய வாழ்க்கை? இந்த வாழ்க்கையை கர்த்தர் சொல்கிறார், என் மகிமை அவமானப்படுகிறதே. எது வரைக்கும் நீங்கள் இப்படியே இருப்பீங்க? அடுத்ததாக நம்ம போகலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட மனிதருக்கு பயப்படுகிற பயந்தாங்க நம்மகிட்ட அதிகமாக இருக்கும். அவன் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கான், இந்த டைமுக்குள்ளே நான் போகலைன்னா அவன் போயிடுவான். மனிதருக்கு பயப்படுகிறோம், மனிதரை கனம் பண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். ஆனால் நம்ம சொல்கிறோம்,
கர்த்தர் நம்புவதற்கு எம்மாத்திரம். அவர் ஏதாவது சொல்லுவார், அவர் ஊழியக்காரங்க என்னத்தையாவது ஒளருங்க. இவங்க ஒளரெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நேரம் ரொம்பரா இழுக்குதுங்க. பாருங்க, போயிட்டான், நான் தேடி வந்த மனுஷன் போயிட்டான். ஏன் கர்த்தரை அனுப்பிட்டாருன்னு உன்னால் நிதானிக்க முடியல. கர்த்தரையும் தூஷிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறை கூறுகிறோம். நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. லைஃப்ங்க, லைஃப் நமக்கு உசுறு மாதிரி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்தில் உண்டு என்று நாம் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும். நம்ம கரத்தெல்லாம் உயர்த்துறதுக்கு நான் சொல்ல வரல. கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், உங்களை சைலண்ட்டாக அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் மாத்திரமல்ல, பரலோகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் வெளியே காண்பிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன், எதை அடைந்தவன்? ஜீவனை அடைந்தவன். அவை வாழ்க்கையில் என்ன உண்டு? திருப்தி. திருப்தியாக நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அதுதான் திருப்தி, அதுதான் திருப்தி. நம்ம இன்னைக்கு தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, பத்துது பத்தலை, இது இருக்கட்டும், நாளைக்கு வேணும், நாளைக்கு தேவைப்படும். இது திருப்தியா? சொல்லுங்க, இது திருப்தியா? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் என்ன செய்வான்? திருப்திப்படுவான். திருப்தியா அவங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ, இந்த நன்மையை நான் பார்க்க முடியலையே, ஏங்குகிறேனே. ஓ ஏக்கத்தின்படியே திருப்தியா போதும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு இஷ்டம். ஆனால் நம்முடைய வழிகள், நம்முடைய ஜீவியத்தின் காரியங்கள் ஆசீர்வாதங்களை மட்டுப்படுத்தி விடுகின்றன. பிறகு நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை குறை கூறுகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை குறை கூறுகிறோம். அவங்கக்கிட்ட வல்லமை இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற வல்லமை எப்படிங்க நமக்கு வரும்? அது அவங்க ஆத்தும ஜீவியத்திற்குத்தான் சரியாக இருக்கும். அவங்ககிட்ட பவர் இல்லை. யார்கிட்ட பவர் இல்லைன்றதை நாம் சரியாக யோசித்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அந்த பயத்திலே நம்மை கொடுப்போம் என்றால், கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து தனிப்பட்ட ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, திருப்தியாயிருப்ப, ஜீவனிலே நிலைத்திருப்ப. அடுத்து சொல்றார் பாருங்க, உனக்கு தீமை உன் பக்கத்தில் கூட வராது. உன் பக்கத்தில் தீமைக்கு தான் தீமை வரும். தீமை தன் வாயை மூடும் என்பதுதான் வேத வாக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தீமை மேலே தீமை தெரியல, அது புரியல, அது ஏன்னே எனக்கு விளங்கலை. கர்த்தர் நமக்கு விளக்கத்தை தந்தருளுவாராக. நாம் புரிந்து கொள்ளுவதற்கு நம்முடைய கண்களிலே பிரகாசத்தை, நம்முடைய இருதயங்களிலே பிரகாசத்தை தருவாராக. அந்த இருதயத்திலே இருக்கிற பிரகாசம் உங்கள் முகத்திலே டாலடிக்குங்க, ஜொலிக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து போங்க, உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. நம்ம எப்படிங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம்? நம்ம தேவைக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறோம். எனக்கு இதை தாரும் அதை தாரும், ஆமை கொடுத்துட்டாரா, இந்தாங்க ஒரு பிடி அரிசி, இந்த ஒரு பிடியில் இந்த மாதம் பூரா சாப்பிட்டுக்கங்க, என்ன ஆண்டவரே, ஹல்லேலூயா, போய்கிட்டே இருப்போம். அவர் சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது, மலையில் இருக்கிற பறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நீ கொடுக்குற ஒரு பிடி அரிசியில் நான் சாப்பிடணும்னு எனக்கு ஆலோசனை சொல்லிட்டு போறியே, நில். எதுவரைக்கும் கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும்னா தீமை உன்னை அணுகாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தீமை வருகிறது என்றால், நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து கர்த்தர் பக்கமாக நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். வாசிக்கலாம்.
அடுத்த ஒரு காரியம், எதுவரைக்கும் மகிமையை நாம் அவமானப்படுத்துகிறோம்? முதல்ல பார்த்தோம், தேட வேண்டிய பிரகாரம் தேடவில்லை என்றால் கர்த்தருடைய மகிமையை நாம் என்ன செய்கிறோம்? அவமதிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரவில்லை என்றால் கர்த்தரை என்ன செய்கிறோம்? அவமானப்படுத்துகிறோம். மகிமை இஸ்ரவேலை விட்டு போகும் சொல்லல, போயிற்று. இது நம்முடைய அனுபவமா? வேண்டாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே அன்புடன் சொல்லுகிறார், என் மகிமையினால் உன்னை மூடிக்கொள்ளுவேன், என் மகிமை உன்னை பின்னாலே காக்கும், என் மகிமை உன்னை மறைத்து கொள்ளும். தீமை எப்படி உங்களிடத்திலே வந்து சேரும்? நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே காணப்படுகிறோம்? அடுத்த காரியம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசித்து பார்ப்போம் என்றால், தேவனை நேசிக்கிற நேசத்தை விட உலகத்தை நேசிக்கிற நேசம் நம்மிலே பெரிதாயிருக்கிறது. நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு என்ன செய்தி சொல்லுவது? எனக்கு எல்லா வசனமும் தெரியும் சொல்லிட்டு நான் எல்லா வசனத்தையும் உங்ககிட்ட கொப்பளிக்க முடியாது. சபைக்கு கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க. போராடி, ஆண்டவரே இந்த சபைக்கு நான் எதை சொல்லுவது அப்பா? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எங்களுடைய அக்கிரமத்தையும் எங்களுடைய பாவத்தையும் பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றார், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்கு ஏதுவாக நான் செய்ய போற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஏனென்றால் I myself am an awesome God. நான் கர்த்தர், பயங்கரமானவர். கர்த்தருடைய வார்த்தை, சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை அப்படியே உட்கொள்ளுவோம் என்றால் நாமே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வாசிக்கலாம் 15 17 வரைக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள், உலகத்திலும் அடுத்தும் சொல்றார் பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும். நம்மை தேவன் உலகத்துல தாங்க வச்சிருக்கிறாரு. பின்ன எப்படிங்க உலகத்துல அன்பு செலுத்தாம இருக்க முடியும்? இது நம்முடைய வாதம். உலகத்துல தானே இருக்கிறோம், ஊரோடு அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோம், கரெக்டா அடிப்போம், ஒத்து வாழ், அப்போதான். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த மீன் தண்ணிக்குள்ள தான் இருக்கும், தண்ணியை விட்டு வெளியே போட்டா இது சுவாசிக்க முடியாம மரித்து விடும், எனக்கு தெரியும். ஆனா தண்ணிக்குள்ள இருந்தாலும் தண்ணியினுடைய சுவையை மீனின் சரீரத்திலே, மாம்சத்திலே பார்க்க முடிகிறதா? மீன் பிரியர்களே சொல்லுங்க. மீனை சாப்பிட்றோம், இந்த மீனில் தண்ணீரினுடைய சத்துக்களாக இருக்குது. தண்ணீர் உப்பு தண்ணினா அந்த மாம்சமும் உப்பாக இருக்கும். ஏன்னா இது கடல் தண்ணியில் வாழுதில்ல. எந்த மீனையாவது நீங்கள் காட்ட முடியுமா? இது நல்ல தண்ணியில் வாழ்கிற மீன், அதனால இந்த மீனினுடைய மாம்சம் ருசிகரமாக இருக்கும். இல்லைங்க, மீனுடைய ஃப்ளஷே டேஸ்ட்டு தான், அது ஒரிஜினல். அது தண்ணிக்குள்ள அது வாழ்கிறதுக்கு தான் தண்ணி. கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் உலகம் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை குறித்து ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இன்ஸ்டாகிராமில் இப்படி பார்த்தேன், எனக்கு ஐயோ அவர்னால சொல்லவே முடியல, நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். நல்ல வேலை, எனக்கு இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த தெரியவில்லை, தோத்திரம் தோத்திரம் தான் சொன்னேன். எத்தனை கேடான காரியம்! பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கவனித்து பாருங்க. இஷ்டம் போல் அந்த பிள்ளை பண்ணுதுன்னா பேரியர் கேட் போடுங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஏலிக்கிட்ட தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஓப்னி பினகாஸ் தறிக்கெட்டு தான் போனாங்க. கர்த்தர் ஏலிக்கிட்ட தான் சொன்னார், உன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். உன் பையன் எந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறான், சற்று கவனி பெற்றோரே. உன் பொண்ணு எப்படி என்ன பண்ணுது கவனிங்க. என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? உனக்கு தெரிந்ததில் பாதி தான் உன் பிள்ளைக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற சாதனங்கள் எல்லாம் உன் பிள்ளை கைக்கு வந்துட்டா உன் பிள்ளைக்கு எல்லாம் தெரிந்து விடுமா? பெற்றோர் சிந்தித்து உங்கள் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நீங்கள் நடத்துவீர்கள், ஆனால் மகிமை நிச்சயமாக உங்களை விட்டு போகாது.
மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்றே. அதுதான் அந்த பெண்மணியினுடைய கதறல். ஓ, எனக்கு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார், அல்லேலூயான்னு சொல்லலைங்க. அந்த சிந்தையே அந்த பிள்ளை மேலே போகலை. மகிமை போயிடுச்சே. மாமனும் போயிட்டான், புருஷனும் போயிட்டான், மகிமையும் போயிடுச்சே. எத்தனை வேதனை குரல். இன்னைக்கு பெற்றோர் தேவ சமூகத்தில் கதறணும். பதிலாக பிள்ளைகளை குறித்து தவறாய் மேன்மை பாராட்டுகிறோம். ஒரிஜினலாக இருந்தால் ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷப்படுறதை விட நான் ரொம்ப களி கூறுவேன். ஆனால் உங்கள் பிள்ளைகளை குறித்து கேள்விப்படுகிற காரியங்கள் இருதயத்தை பிழிய செய்கிறதே. மகிமை போய்விடுமே. ஜாக்கிரதைப்படுவோம். கர்த்தருக்குள் எச்சரிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரின் வழியிலே நடத்துவதற்கு தைரியம் கொள்ளுவோம். அவன் கேட்க மாட்டான், அவ கேட்க மாட்டா. அதுக்கு காரணம் யாருங்க? நீங்கள் தான். பிள்ளைகளை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வைக்கணும். நீங்கள் பதிலாக கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே உங்கள் பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. உங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டாம் என்று அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, நோ, அந்த அதிகாரம் உரிமையெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே உங்கள் பிள்ளைகளை வைப்பீர்கள், ஆனால் மகிமை உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு போய்விடும். காத்து கொள்ளுவது உங்கள் கடமை. எச்சரிக்கை கர்த்தர் உங்களுக்கு நேராக தருகிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Don't love this world, this world's pleasures. இந்த உலகத்திலே இருக்கிறதுல நீ என்ன பண்ணாத. அப்ப அன்பு எங்க போகணும்? அவருக்கு தான் போகணும். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் லவ். அவருக்கு தான். அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தான் எனக்காக இரத்தத்தை தனக்கென்று வைத்திராமல் சிந்தினார். அவரை நான் நேசிக்கலைன்னா யோசித்து பாருங்க, பரலோகம் கண்டிப்பாக சொல்லும் தானே, மகிமையை எதுவரைக்கும் அவமானப்படுத்துவீர்கள். உங்களுக்காக உங்கள் பிள்ளையாங்க மறிக்கும், உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியலை, அதானே நிஜம், அதானே உண்மை. வீட்டுக்குள்ளே நடக்கிறது அதானே. பேமே அமைதியாக தானே போகிறீங்க, அது கேட்க மாட்டேங்குது, அது அடங்காது, அது அடங்காது. அடக்குன்றார். உன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் அதை பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பெற்றோர் தான். உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதீங்க? அன்பு கூர்ந்தால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விடும். நம்ம எதை நேசிக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்திற்கு ஏன் உன்னுடைய கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்க கூடாது? உலகத்துக்கு நீங்கள் காட்டுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக நின்று பிடிப்பேன். இல்லையே, அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்க எங்களை விட அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்தவங்க தான், கோயிலுக்கெல்லாம் போவாங்க, பைபிளை எடுத்துக்கிட்டு இப்படி போவாங்க, ஆனால் எங்களை விட அதிகமாக பூஜை நமஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவா மகிமை? கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அன்பு கூறாதன்னு சொல்ற வேதம், சப்போஸ் நம்ம சொல்லுவோம், நம்ம எப்பவுமே எதிரடி கொடுத்து பழகிட்டோம்ல, செய்யாதன்னா அதை தான் செய்வோம். நீ அன்பு கூறாதே என்கிறார், நாம சொல்றோம் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உலகத்துக்கு. உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ உலகத்திலே அன்பு கூர்ந்தால் உங்ககிட்ட எது இல்லை? என்ன நேசிக்கிற நேசம் இல்லை. நீங்க உன்னத பாட்டு புஸ்தகத்தை வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. என் பிரியமே நீ ரூபவதி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவள், என் மனவாட்டி, என் உத்தமி, அவளிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. சபையை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்ல வேண்டும். உங்ககிட்ட பழுது ஒன்றே இல்லை. கர்த்தர் எப்பொழுது சொல்லுவார்? நீங்கள் உலகத்தை நேசிக்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், எனக்காக ஜீவனை தந்தவர், அவருக்காக நான் ஏதாயிலும் ஒன்றை இந்த உலகத்திலே செய்ய வேண்டுமே, அதுக்குத்தான் உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறாரே தவிர உலகத்தை நேசிப்பதற்கு அல்ல. வாசிக்கலாம். ஏனென்றால்
கர்த்தர் அந்த காரணத்தையும் சொல்றார். ஏனென்றால் ஏன் உலகத்துல அன்பு கூறாத, ஏன் பிதாவின் அன்பு உங்ககிட்ட இல்ல? ஏனென்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இதெல்லாம் எங்க இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறது. So be not love this world and this world's pleasures. கர்த்தர் அதனால தான் சொல்றார், இந்த உலகத்துல என்ன இருக்கு? கண்கள். கண்ணு பார்க்கறதெல்லாம் வாங்கிக்கிட முடியுமா? கண்ணு அலபாஞ்சுக்கிட்டு இருக்கு, வேணாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். கண்களின் இச்சை, மாம்சம் சொல்லுது இது எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா பிதாவின் அன்பு இல்லாமல் போய்விடுமே, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை, அது பிறகு பார்த்துக்கலாம். கழுவும் திரு ரத்தத்தாலே அப்படி சொல்லிட்டா கர்த்தர் மெல்ட் ஆயிடுவான். வேண்டாம் சபையே, தப்பு கணக்கு போட்டு ஏமாந்து விட வேண்டாம். ஜீவனத்தின் பெருமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம பெருமைப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளிடத்திலே இந்த அகந்தையை கண்கூடாய் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு. நம்ம சொல்கிறோமா, நான் படித்தேன், எனக்கு இந்த வேலை, நான் இம்பிட்டு சம்பாதிக்கிறேன், நான் நல்லா நிறைய உலகத்தின் காரியங்களை வைத்திருக்கிறேன், நான் கர்த்தர் இதை கொடுத்தார். நம்மள எத்தனை பேர் சொல்கிறோம், இதை கர்த்தர் எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர்? நம்மள எத்தனை பேர் சொல்கிறோம்? பதிலாக என்ன சொல்கிறோம்? நான் சம்பாதிச்சுட்டு வர்றேனாக்கும், நீ வேஸ்ட் பண்ணுறியா? வீடுகளில் அந்த சத்தம் தானங்க கேட்குது. நான் சம்பாதிச்சுட்டு வரேன், நீ வீணாக்கிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்கு வாங்குற? நீ சம்பாதிச்சு நீ கொண்டு வந்ததுனால தானே நீ கேட்குற. நானும் இன்னும் வேலைக்கு போகிறேன், நானும் சம்பாதிக்க போகிறேன், நான் சம்பாதிச்சு என் தேவைகளை பார்த்து கொள்ளுகிறேன். கடைசியில் பிள்ளைகள் நிலைமையை பார்த்தா ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் போய் கொண்டு இருக்கிறோம். விளைவு கர்த்தருடைய மகிமை அவமதிக்கப்படுகிறது. இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. எதற்கு உலகத்திலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய அன்பை பிரதிபலிக்க, கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற. இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதே, நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொரிய வேண்டுமே. இரவும் பகலும் நித்தமும் என் தேவனே இந்த மக்களை சந்தியும் ரட்சியும், அழிவிலிருந்து தூக்கிவிடும், நரகத்திற்கு போய்விடக்கூடாது, கதறுவதற்குத்தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறாரே தவிர ஜீவனத்தின் பெருமைக்கு அல்ல. எல்லாம் அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. அதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இதெல்லாம் அப்பா கொடுத்த ஈவு. அப்பா அப்பா அப்பான்னு அப்பப்பான்னு போட்டுக்கிட்டே இருங்களேன், உலகத்திலே அந்த பற்று நம்மை பற்றாது. மாம்சத்தின் பற்று நம்மை பற்றாது. ஜீவனத்தின் பெருமை நம்மை தொடாது, தீமை நம்மை அணுகாது. பாருங்க, உலகமும் 17க்கு வருவோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ. ஏன் உலகத்தை நேசிக்காதன்ற காரணங்களை கர்த்தர் அங்கே திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகிறார். உலகம் தேவனால் உண்டானதுதான், ஆனா எப்பொழுது பிசாசுக்கு அங்கே ஒப்புவிக்கப்பட்டதோ அப்போ உலகத்தின் சரக்குகள் உன்னிடத்திலே என்னிடத்திலே பரலோகம் விரும்புகிறது இல்லை. நீ உலகத்தில் இரு, ஆனால் உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை தொட்டு விடாதபடி ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அடுத்து சொல்றாரு, உலகமும் ஒளிந்து போய்விடும், அதில் இருக்கிற ஆசைகளும் ஒளிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய விருப்பப்படி கர்த்தரை நான் பிரியப்படுத்துவது தான் என் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்து பார்த்தா மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடும். கர்த்தருடைய மேகம் உன்னுடைய கூடாரத்தை மறைக்கும். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பும். ஆசாரியர்களும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தேவ பிரசன்னம் உங்களை நிறைக்கும். நம்மள எத்தனை பேர் அந்த மகிமையை வாஞ்சிக்கிறோம்? கர்த்தரை நேசிக்கிறத விட உலகத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் பாதியிலே போகிறோம். துணிவு, கர்த்தருக்கென்று சில மணி துளிகளை கொடுக்க கூட நமக்கு நோ டைம். அவன் என்னைக்காக காத்திருப்பான். அப்போ இங்கே கர்த்தர் என்ன ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? அவரும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறார்.
காத்து கொண்டு இருக்கிற கர்த்தருக்கு நீங்க எப்படிங்க கனத்தை கொடுக்கிறீங்க? அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரை நேசிக்கிற நேசம் இல்லை என்றால் எது வரைக்கும் நீ என்னை நேசிக்காம இருப்ப? எது வரைக்கும்? ஹவு லாங்? உங்களுடைய பதில் என்ன? நான் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்லுகிறேன். அநேக நேரங்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை விட நம்முடைய சுய ஆசைகளுக்குத்தான் கட்டுப்படுகிறோம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வாசிக்கலாமே. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாருமே ஓடுவாங்க. யாருமே அங்க ஃபாஸ்ட் வாக்கிங் கூட இருக்காது. எல்லாருமே ஓடுறாங்க, நம்மளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா பந்தயத்தை ஒருவன் தான் பெறுவான். பரிசு யாருக்கு? மாரத்தான் ஓட்டத்தை பாருங்க, நிறைய ஓடும். அந்த ஒரு 2 மைலுக்கு முன்னால் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம், 2 மைலுக்கு பின்னால் ஒன்று மெதுவாக அந்த அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். கேட்டால் அதுவும் சொல்ல, நான் மாரத்தான் ஓட்டத்திலே பங்கு பெற்று இருக்கிறேன். இந்த 2 பேரில் நீங்கள் யாரங்க ஓடுறவங்கன்னு சொல்லுவீங்க? நாம் எந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா? ஓடுவோம், போவோம். இப்போ என்ன? பதறாமல் ஓடுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை விட நம்முடைய மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படுகிறோம். வாசிக்கலாம் பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும், அந்த பதத்தை ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பதிய வைப்பாராக. எல்லாவற்றிலேயும் என்ன செய்வாங்க? அடங்கி இருப்பாங்க. என்னுடைய ஆப்பிடைட் இல்ல ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே. பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஒரு சாதாரண ஒலிவ இலையால் ஆன கிரீடம் தான். அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இலை காஞ்சிரும், சருகலாயிடும். ஆனாலும் அதை கொண்டு வந்து ஷோகேஸில் பத்திரமா வைப்போம். நான் எப்படி ஓடுனேன் தெரியுமா? என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிட்டு ஓடுனாக்கும் வர்றவங்ககிட்ட எல்லாம் மேன்மை பாராட்டும். கர்த்தர் அதை சொல்றாரு. அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறதற்கே அப்படி ஓடுவார்கள் என்றால், அழிவில்லாத கிரீடத்தை பெற விரும்புகிற நீயும் நானும் எப்படி ஓட வேண்டும்? நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் நம்முடைய ஓட்டங்களை எல்லாம் பார்க்க முடியும். வாட் அபவுட் அதர் டேஸ்? நாம் எப்படி ஓடுகிறோம்? அழிவில்லாத கிரீடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். ஆதலால் நான் எனக்குள்ள ஒரு நிச்சயத்தை, நான் ஒரு நிச்சயத்தை உடையவராய் ஓட வேண்டும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். சொல்றவரு ரொம்ப படிச்சவருங்க. இப்படி சொல்றவரு பயங்கர பணக்காரருங்க. 40 கப்பல்களுக்கு அதிபதி. அவர் லேசானவர் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட கர்த்தரை நான் கீழ்ப்படிவதையே தெரிந்து கொள்ளுகிறேன். என்னுடைய ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் சொல்றாரு. நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். சும்மா அப்படி இப்படின்னு அடிச்சிட்டா நானும் சிலம்ப வித்தை தெரிந்தவர் என்று சொல்ல முடியுமா? எதிரியை வீழ்த்த வேண்டும் தானே, எதிராளியை மடங்கடிக்க வேண்டும் தானே. நம்முடைய போராட்டம், நம்முடைய அந்த ஆவிக்குரிய அந்த பயணத்திலே நாம் எதிராளியாய் மடங்கடிக்கப்படுகிறோமா அல்லது நாம் எதிரியை மடங்கடிக்கிறோமா? எது நடந்து கொண்டு இருக்கிறது? உங்க பயணத்தில் எது நடக்குது? நீங்க எதிரியை வீழ்த்துகிறீர்களா அல்லது எதிரி உங்களை வீழ்த்தி கொண்டு கெக்கரிப்பு சிரிப்பு சிரிக்கிறானா? எது நடந்து கொண்டு இருக்கிறது? ஆனா பவுல் சொல்றாரு, நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சும்மா வானத்தை நோக்கி அப்படி அப்படின்னு அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். போட்டா ஒரு போடு எதிராளியை நச்சென்று வைப்பேன். தாவீது சொல்லுவாரு, நான் உங்களை மாதிரி பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் வரப்போறது கிடையாது. எனக்கு ஒரு கல் போதும். ஒரு கல்லை எடுத்து எங்க எரியணுமோ கவட்டையில வச்சு சரியா குறி பார்த்து அடிச்சா கோலியாத் என்ன, கோலியாத்து சகோதரனும் வீழ்வான். கோலியாத்துக்கு சகோதரனும் எதிர்த்து வருகிறான். நீங்க அந்த சாமுவேல்ல வாசித்து பாருங்க. கோலியாத்து மாதிரியே இஸ்ரவேலை நிந்திப்பான்.
தாவீது அவனையும் மடங்கடிப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரிட்டு வருகிற கோலியாத்துகளை நாம் மடங்கடிக்கிறோமா, அல்லது கோலியாத்து இன்னும் நம்மை பார்த்து நிந்தித்து கேலி பண்ணி கொண்டிருக்கிறானா? யோசித்து பார்ப்போம். ஏதுவரைக்கும் கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. ஒன்று செய்கிறேன், என் மாம்ச இச்சைகளை, சரீரத்தின் இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணுகிறேன். அதை தான் பவுல் சொல்கிறாரு, என் சரீரத்தை ஒடுக்கி. என் சரீரம் எனக்கு தான் கீழ்ப்படும். நான் என் சரீரத்துக்கு கீழ்ப்பட்டால் விளைவு வேறு. நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று ரோம திருச்சபைக்கு பவுல் அழகாக எழுதுகிறாரே. அடுத்த ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை அவமானப்படுத்தப்படுகிறது, நாம் எல்லாருமே சொல்லுகிறோம், நாங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஊழியக்காரர். ஆனால் ஊழியம் செய்ய மாட்டாங்க. நம்மெல்லாம் யாரு? ஊழியக்காரர். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஊழியம் செய்ய மாட்டோம். விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். உப்பு சாரமற்று போனால் என்ன செய்யப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் தானே. நான் கர்த்தரை சர்வ் பண்ணுகிறேனா, அல்லது உலகத்தின் காரியங்களை? நான் உலகத்துக்கெல்லாம் நான் சேவை செய்கிறதில்ல, நான் எனக்கே சேவை செய்து கொள். சிலர் இப்படியே இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்படியே தான் இருப்பாங்க. எனக்கே சேவை செய்து கொள், எல்லாம் எனக்கே. கர்த்தர் அப்புறம், முதல்ல நான். வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் துரிதமாக கடந்து செல்லுகிறேன். ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதை தாங்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நான் யாரை அனுப்புவேன்? யார் என் காரியம் சொல்லலைங்க, நமது காரியம். உங்களையும் சேர்த்து கொள்ளுகிறார். ஒரு ஆத்துமா அழிந்து போவதிலே பரலோகம் தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. ஒரு ஆடு தான் காணாம போச்சு. மேய்ப்பன் ஜாக்கிரதையாய் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடாதிருப்பானோ? அந்த காசு காணாம போயிடுச்சு. காசு கண்டுபிடிக்கிற வரைக்கும் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி, நம்ம மாற்றி விட்டுறோம், வீட்டையே கொளுத்தி போட்டுரும். எதை கொளுத்தணுமோ அதை கொளுத்த மாட்டோம், எதை பெருக்கணுமோ அதை பெருக்க மாட்டோம், உல்டாவாய் செய்து விடுவோம். பிறகு கர்த்தரை குறை கூறும். வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன எப்படி தேடணும்? ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சபை மந்தை நிர்விசாரத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உங்க பதில் என்ன? யார் நமது காரியமாய் போவான்? நம்ம வேலைகளை தாங்க சொல்றோம். எனக்கு வேலை இருக்கு. அப்போ கர்த்தருடைய வேலை என் வேலைன்ற சிந்தனை எப்பொழுது வருதோ அப்பொழுது மகிமை நம்மை மூடும். கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும். வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சத்தத்தை. இப்ப நம்மெல்லாம் எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்தை தான் நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். இது ஒரு சேனல். இந்த வாய் வழியா வார்த்தை வருது, அம்பிடுத்தேன். நானும் கர்த்தருடைய சத்தத்தை தான் என் வாயிலிருந்து என் காதுகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். தீர்க்கன் ஏசாயா கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் பதில் என்ன? அதற்கு நான், அதற்கு நீங்க உங்க பேர் அதுல போட்டுக்கங்க. இதோ இதோ பிஹோல்ட், என் கண்களை ஏறிட்டு சுற்றிலும் பார்க்கிறேன். அடியேன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவர். நீங்க ஏன் ஆண்டவரை கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் ஆண்டவரை வருத்தப்படுறீங்க? நம்மள எத்தனை பேர் என்னன்னைக்கு சொல்லி இருக்கிறோம், நம்ம கவலையே பெரிய கவலை, இதுல கர்த்தர் வேறையாகும்.
யான் பாடேங்க திண்டாட்ட தருகினத்தான் நான் கர்த்தர் வேலையை எப்படி எடுத்துக்கொள்ளுவது? நீங்கள் முதல்ல கர்த்தருடைய வேலையை செஞ்சு பாருங்க. உங்கள் வேலையை செய்வதற்கு தூதர்கள் வருவார்கள். உங்களை போஷிப்பதற்கு தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு என்ன தேவையோ நான் முதல்ல சொன்னேன், திருப்தியாக தருவார். உங்கள் பை நிறைஞ்சி உங்கள் பாத்திரம் வழிந்தோடுகிற விதத்திலே அபரிமிதமாக நிறைக்கிறவர். அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆத்துமாக்கள் அழியுது, மந்தை சிறைப்பட்டு போனதென்று கண்ணீர் சொரியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. மந்தை சிறைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இளைய தலைமுறை பாவத்திற்கு சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறது. விபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் என்ன தப்பு கேட்குது இளைய தலைமுறை? இதில் என்ன தப்பு இருக்கு? பெற்றோர் உங்கள் பதில் என்ன கேட்கிற தலைமுறைக்கு? ஆமாம் அது தப்பு இல்லை, கோ அஹெட் சொல்லுவீங்களா? ஆனால் தீர்க்கன் சொல்கிறான், இதோ அடியேன் இருந்தேன்னு சொல்லலை, இருப்பேன்னு சொல்லலை, இங்கே தான் இருக்கிறேன் ஆண்டவர். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற உங்கள் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டு நான் மௌனமாக இருந்தால் மகிமை அவமானப்பட்டு போய்விடுமே. நான் எதுவரைக்கும் வீணானதை ஸ்டாப், எல்லாத்தையும் நான் நிறுத்த போகிறேன். வீணானதை நாடுகிறதை நிறுத்தப் போகிறேன். பொய்யை விரும்புகிறதை நிறுத்தப் போகிறேன். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறதை நிறுத்தப் போகிறேன். நான் இப்பொழுது அடியேன் இருக்கிறேன், என்னை என்ன செய்யுங்க? இந்த ஸ்தலத்திலிருந்து உங்களை கர்த்தர் அனுப்புகிறவர். நீங்கள் போகும்போது கர்த்தருடைய மகிமையை சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி அந்த பிரகாசத்தை மாயாபுரி சந்தை பார்க்கட்டும். ஓ வாட் அ வண்டர்ஃபுல் ஃபேஸ் யூ ஹேவ் சொல்லட்டும். எத்தனை பேரை பார்த்து மாயாபுரி சந்தை சொல்லுகிறது, நீ என்ன மாதிரி தான் இருக்க, நானும் காலையிலேருந்து குளிக்கலை, நீ என்ன குளிச்சுட்டு வந்திருக்க இப்படித்தேன் அப்படின்னும். நாம் எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்தை உலகிற்கு பறைசாற்றுகிறோம்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல் ஜீவியம் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறதா, மட்டுப்படுத்துகிறதா? ஏலியை பார்த்து அதை தான் சொன்னார். உனக்கு அநேக முறை எச்சரித்தேன், எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறியே. இந்த பிள்ளைகளை கொடுத்தது யாரு? நான் தானே. அப்போ நீ என்னை தானே மதிக்க வேண்டும். என்ன வைக்கிற இடத்துல நீ பிள்ளைய வச்சேன்னா அதுக்கு பேர் என்ன? விக்கிரக வழிபாடு தானே. பாவத்தின் கிரியையாகிய கன்று குட்டிகளை எடுக்கணும், நொறுக்கணும், அதை அரைக்கணும், ஓடுற தண்ணியில் அந்த சாம்பலை கரைச்சி விடணும். அந்த தைரியம் நம்மள எத்தனை பேருக்கு உண்டு? என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, உங்கள் காரியமாக நான் முழங்காலில் நிற்கிறேன். ஒருவேளை உலகத்துக்கு உம்முடைய அன்பை சொல்லுவதற்கு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ இருக்கிற இடத்துல உன் கண்ணீரை சொரியட்டுமே, பேசுகிறவனை நான் அனுப்புவேன். ஏதாவது ஒன்றை பரலோக நன்மைக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டுமே, நான் எதையாயிலும் ஒன்றை செய்ய போகிறேன். வாலிப பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்க? உலகத்தை நேசிக்க போறீங்களா? உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூற போகிறீர்களா? கண்களின் இச்சதாங்க, அது பார்த்தா நல்லா இருக்கு, இது பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். மகிமையை பார்க்க போகிறீர்களா? எதை நாடி தேடுவீர்கள்? ஏன் இப்படி கர்த்தர் மகிமையை நம்மிடத்திலே, அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பதற்கு இத்தனை பிரயாசப்படுகிறார்? நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம பாவத்தில் இன்னும் தோற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த பாவத்தை நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பாவத்தை நான் ஜெயிச்சிட்டேன். இப்போல்லாம் எனக்கு கோபமே வர்றது இல்லைங்க, சிரிப்பாக வருது. அவங்க என்னை பார்த்து பேசும்போது மனசுக்குள்ளே சிரிச்சுக்குதுவேன். அப்போ உலகம் நம்மளை என்ன சொல்லுவோம்? லூஸ். உலகத்திற்கு நாம் எப்படி பைத்தியங்கள் தானே. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது காட் ஸ்ட்ரெங்த்.
நம்ம நினைக்கிறோம் அது பாரு மண்டத்தனமாக பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு, நானா இருந்தால் வச்சு தீட்டிடுவேன். எது மாம்சம்? அப்படி ஆண்டவர் பேசியிருந்தார். அங்கே ஏரோது கேட்குறான், உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் என் இஷ்டப்படி வந்திருக்கிறேன். நான் மனம் உவந்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக நான் இந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். என் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதுக்கு பிறகு கேட்குறதுக்கெல்லாம் கம்முன்னு இருந்தார். உனக்கு தேவையில்லைப்பா. ஏன் நீ ஆண்டவர்னு சொல்கிறாங்க, ரட்சகர்னு சொல்கிறாங்க. ஆமாம், நானே அவர்தான். உடனே இஸ்ரவேல் மக்கள், இதை விட தூஷணம் வேற என்ன, சிலுவையில் அறை. கர்த்தருக்காக நானும் இரத்தத்தை சிந்துவதற்கு ஆயத்தம். நம்மளே எத்தனை பேர் சொகுசாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்குன்னு நம்ம தூக்கத்தை கூட கொடுக்க முடியலை. கர்த்தருக்குன்னு நம்ம பர்ஸு காலியாக மாட்டேங்குது. கர்த்தருக்குன்னு ஏதோ ஒன்றை நான் செய்வேன், என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு காசு பணம் இல்லைங்க, நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் தாழ்த்தி உபவாசித்து ஆத்துமாக்களுக்காக கதறி அழுது ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் தீர்மானிக்கிறோம்? நம்ம ஜெபமே அங்கே ஆடிக்கிட்டு இருக்குது, ஊஞ்சல் ஆட்டம் மாதிரி. நான் எங்கிட்ட ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் சொல்வார், மகிமையை எதுவரைக்கும் அவமானப்படுத்துவார். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். நாம் அப்படி செல்லும் பொழுது சமாதானம் நதியளவாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும். 1008 பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் கர்த்தர் சொல்லுவார், என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். என் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் என்ன பண்ணலை, கொடுக்கலை. ஒரு புது ட்ரெஸ் போட்டால் ஒரு சமாதானம் இருக்கும். நல்லா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை தண்ணியில் போட்டு பாருங்கள், மூஞ்சி 6 o'clock ஆகிடும். அஜ்ஜா அப்படி பாருங்கள். நம்முடைய சமாதானம் சந்தோஷம் அவ்வளவுக்குள்ளே தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருவதில்லை. நான் கொடுக்கிற சமாதானம் ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர், என்றென்றைக்கும். நம்ம சூழ்நிலையை பார்த்து உடனே துவண்டு விடுகிறோம். ஓ, எனக்கு வெற்றி இல்லையே. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய அமித்ஷா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்தீனமாக தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம். இந்த அமத்சியா ராஜாவை தியானிக்கணும்னா அதுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் வேணுங்க. நல்ல ஒரு ராஜா. ஆரம்ப காலத்திலே கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்துவதற்கு அவன் தீர்மானிக்கிறான். அவன் செய்தபடியெல்லாம் பிள்ளை என்ன செய்கிறான்? 5வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். இதுதாங்க, தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருக்க வேண்டும். நம்ம ஒன்றும் பெரிய காரியம் செய்ய வேண்டாம். நம்ம மனசு இணங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் கர்த்தருக்காக காரியங்களை சாதிக்க முயற்சிப்போம், செயல்படுவோம். இங்கே வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இதுதாங்க வெரி சிம்பிள் ஃபார்முலா. கர்த்தரை தேடினா ஜெயம் உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தருடைய மகிமையை தேடினா சக்சஸ், பீஸ், ப்ராஸ்பரிட்டி எல்லாம் உங்களுக்கு தான். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆனால் சில நேரங்களிலே தந்திரக்காரன் பக்கவாட்டு வழியாய் உள்ளே நுழைந்து அவன் கொடுக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தவறாய் கணித்துவிடக்கூடாது. கர்த்தரை தேட மனது இணங்கி இருந்தான். நம்ம எப்படி கர்த்தரை தேடுறோம்? ஹோல் ஹார்ட்டடாக தேடுகிறோமா? அவன் தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த அதிகாரத்தில் நீங்க பாதி வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த ராஜா கர்த்தரை தேடும் பொழுதெல்லாம் அவன் காரியங்களை கர்த்தர் சமாதானமாக, செழிப்பாக, ஆசீர்வாதத்துடன் நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 5-6 வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் எவன்
அவனா எவன்? வாசிக்கலாம், அதுக்கு முந்தைய வசனங்களை வாசிப்போம். கைகளில் சுத்தமுள்ளவனும் ஆ இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே திஸ் ஒன்லி, இதுவே அவரை தேடி. நாம் எப்படிங்க கர்த்தரை தேடுகிறோம்? அவரை தேடி அவர் சமூகத்தை நாடுகிற, அவர் பிரசன்னத்தை நம்மில எத்தனை பேர் நாடுகிறோம், வாஞ்சிக்கிறோம்? அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இந்த சந்ததியிலே நாம் உருவாக வேண்டும் தான் கர்த்தர் சொல்றாரு. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பே, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எப்படி கர்த்தரை நான் தேடுறது? எப்படி தேடுகிறது? எரேமியா 29 அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், முழு இருதயத்தோடு தேடும் பொழுதே நாம் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். தேடுவீர்கள் ஆனால் என்னை தேடும் போதே என்ன செஞ்சிருவீங்க? கண்டுபிடிப்பீர்கள். உபாகமம் 4 அதிகாரம் 29 முதல் 31 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ உபத்திரவப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வியாகுலப்படும் பொழுது கர்த்தரை தேடுவ. அப்படி தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அப்படி தேடும் பொழுது அவர் சொல்லுகிறார் 31வது வசனத்துல, தேடுகிறவர்களுக்குத்தான் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர். நாம பொதுவா இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், என்னை கைவிட மாட்டார், என்னை அழிக்க மாட்டார், அல்லேலூயா. உண்மைதான், அதில் குறை ஒன்றுமில்லை. அதுக்கு முந்தைய வசனங்களை நீங்கள் கருத்தை செலுத்துவீர்களானால் அங்க சொல்றாரு, என்று தேடுறவன் அவன் என்னை கண்டுகொள்ளுவான், நான் இரக்கம் உள்ளவர், அவனை கைவிட மாட்டேன். ஒருவேளை நீ கடந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்திருக்கலாம், அதை விட்டுவிடு. இப்பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருணங்களை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழிவின் செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அழிவின் செய்திகளை தான் அதிகமாக கேட்கிறோம். அப்படி கேட்டும் கூட நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு வரவில்லையே. கர்த்தர் நமக்கு கிருபையா இரக்கம் காட்டுவாராக. 1 நாளாகமம் 28 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. என் குமாரனாகிய சாலமோன் என்ற இடத்துல அந்த சாலமோனுக்கு பதிலா நம்ம ஒவ்வொருவருடைய பெயரை போட்டுக்கொள்ளுவோம். உன் பிதாவின் தேவனை அறிந்து, ரெகக்னைஸ் காட், கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய. இது கேட்பாங்களே, இல்லைன்னா அங்கே ஒரு கூட்டம் ஐயும் உயினும் நம்மளை போட்டு பிக்குமே, அதுக்காக போகிறோம். சாலமோன் சொல்கிறான், சபை சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை நாடி போகிறோம். நீங்கள் எப்படிங்க வந்திருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறீர்களா? இல்லை போகிறோம், சும்மா போயிட்டு வருவோம் 10 மணி வரைக்கும், எப்படி வந்திருக்கிறோம்? ஏதுவரைக்கும் கர்த்தருடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடப் போகிறோம். உபாகமம் 8 அதிகாரம் 11 முதல் 14, 19வது வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, என்ன கரெக்டா தேடு, மறக்காத. நம்ம வார நாட்கள்ல கர்த்தரை என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். கர்த்தரா, பைபிள் எங்கப்பா வச்சேன்? தேடு 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 தேடு. டிவிக்கு பின்னால் வச்சியா? அங்கே பார், நீ அங்கே தான் வைப்ப, அங்கே இல்லை, இங்கே பார். கடைசியில் எங்கேயோ ஒரு குப்பையிலேருந்து தட்டி தூசியெல்லாம் தொடச்சிட்டு அப்படி கர்த்தரை தேடுகிறோமா?
ஆனால் மறக்காதபடி நீ எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரே, நான் உம்மை மறந்து போன சந்தர்ப்பங்கள் போதும் ஆண்டவர். இனி நான் உங்களை மறந்தா நான் எங்கே போகிறது? உம்மை அல்லாமல் எனக்கு யார்ப்பா இருக்கிறா? உங்கள் பாதம் எனக்கு போதும் சொல்லி பாருங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடும். தலைகளை தாழ்த்துவோம். தடவியாகிலும் தம்மை தேடும்படியாக, கண்டுபிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. உங்கள் கையை நீட்டி பாருங்க, அங்கனைக்குள்ள தான் தேவ சமூகம் இருக்கிறது. ஆனால் இது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆவியானவர் மத்திய ஆகாயத்திலே சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்றால் தேடியும் காணாதிருப்பீர்கள். அதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார், என் மகிமையை எதுவரைக்கும் நீ அவமானப்படுத்துவ? எதுவரைக்கும் வீணானதை விரும்ப போற? வேஸ்ட், நீ விரும்புகிற காரியம் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அதை பின்னால போடுறோம். எனக்கு அது வேணும்னு கோவிச்சுக்கிறோம், கிடைக்கலன்னா ஆதங்கப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, பொய்ய நாடி போறையே, ஜீவனுள்ள தேவன் நான் அல்லவா? யெகோவா சூரி, நான் கன்மலையாகிய கர்த்தர். என் கன்மலையே, உம்மை ஆராதிப்பேன். நம்மிலே எத்தனை பேர் சொல்ல போறோம், கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார்? 2 நாளாகமம் 15:2 வாசித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தரை விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை என்றைக்கும் விட்டு விடுவார். உங்களை கர்த்தர் விட்டுறணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கர்த்தர் தென்படணும்னு நினைக்கிறீங்களா? சாய்ஸ் பிலாங்ஸ் டு யூ. தெரிந்து கொள்ளுதல் உங்க கையிலே. நீங்க எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவர். சபை மந்த நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது, என்னை அனுப்பும் ஆண்டவரே. சபை கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணுகிறதே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். Thank you Jesus. Thank you Lord. இக்கபோத், அது வேணுமா நமக்கு? வேணான்னு சொல்லிடுவோமே. வேணாம் ஆண்டவரே, உங்க மகிமை என்னை விட்டு போயிடக்கூடாதுப்பா. உங்க மகிமை என்னை மூடிக்கொள்ளட்டும், என் குடும்பத்தை மூடட்டும், என்னை கொடுத்திருக்கிற கர்ப்ப கனிகளை மூடட்டும், என் நிலத்தின் பலன்களை மூடிக்கொள்ளட்டும், என் வீட்டை சுற்றிலும் எனக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் தேவ மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய மகிமையை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி விருப்பமுள்ள பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நின்று உங்களுடைய அந்த சம்மதத்தை மணவாளன் இயேசுவுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை அவமானப்படுத்தினதற்காக ஐ ஃபீல் சோ சாரி லார்ட். நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. நான் எங்க ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேனே, நான் விட்டுட்டேனே. உம்முடைய பிரசன்னத்திலே நிறைஞ்சு இருந்தேன். இப்போ அந்த அனுபவம் என் வாழ்க்கையில இல்லையே, காணாம போயிடுச்சே. இக்கபோத் ஆண்டவர் ஆண் பிள்ளைய கொடுத்தா கூட, இக்கபோத் ஆண் பிள்ளை கொடுத்தா என்ன மகிமை போயிடுச்சே. ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணும்பா, உங்க மகிமை எனக்கு வேணும்பா. கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி கதறுவோமே. ஆண்டவரே, ஐ நீட் யூ லார்ட், ஐ நீட் தை marvelous grace Lord, I need thy amazing glory Lord. எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணும். உங்க வலது கரத்தை கர்த்தருக்கு உயர்த்தி காட்டுங்களே. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம் ஆண்டவரே. உலகத்தை நேசித்தது போதும் ஆண்டவரே, மாம்சத்துக்கு செலவு பண்ணினது போதும் ஆண்டவரே. ஜீவனத்தின் பெருமை என்னை விட்டு அகன்று போவதாக. இதுவே அவரை தேடி அவரை விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற
நம்ம பேர் ஆண்டவர் எழுதுவாரா? இந்த மகன் இந்த மக என் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். உம்முடைய முகத்தை தேடுவேன் ஆண்டவரே. என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று, என் உதடு உம்மை துதிக்கும் தான். என் இருதயத்திலிருந்து என் உதடு உம்மை துதிக்கும். முழு இருதயம், நாட் டிவைடட் ஹார்ட். ஓ, உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை இல்லை. கர்த்தர் முழுமையாய் எதிர்பார்க்கிறார். முழு அன்பு எனக்கு தான். நீ என்னதான் நேசிக்கணும். அவர் God is a jealousy God. அவர் வைராக்கியம் உள்ள தேவன். நான் உனக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கும் பொழுது உன்னை ரட்சிக்க மாட்டாத தேவர்களை நீ சேவித்தால் என் மனம் புண்படாதோ, என் மனம் புண்படாதோ. தேங்க்யூ லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் கிரியையாகிய கன்று குட்டிகளை நான் எடுக்க போறேன். நான் கண்டுபிடிச்சு அதை நொறுக்க போறேன், அதை அரைக்க போறேன், தூள் தூளாக்க போறேன், அதை தண்ணீரிலே கரைத்து விட போகிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லுகிற பிள்ளைகளை மகிமையால் மூடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்க மகிமையை அவமானப்படுத்தினதாக எங்களிடத்தில் நீர் கேள்வி கேட்டிருக்கிறீர் ஐயா. எதுவரைக்கும் என்ற கேள்விக்கு நாங்கள் இத்தோடு என்று உமக்கு சொல்லுகிறோம் ஐயா. இனி உங்க மகிமையை அவமானப்படுத்துவது இல்லை ஆண்டவரே. நாங்கள் வீணானதை விரும்பினதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. பொய்யை நாடின குற்றம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா. எங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பிழைக்கத்தக்கதாக உம்மை தேடுகிறோம் ஐயா. உமக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. உலகத்தை நேசித்ததற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். கர்த்தரையே, கர்த்தருடைய வார்த்தையையே நேசிப்போம் என்று உம்மோடு சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் உலகத்திற்கு கீழ்ப்படிந்தது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, அழிவுக்கு நேராக எங்களை கொண்டு சென்ற சுயத்திற்கு கீழ்ப்படிந்தது போதும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கே கீழ்ப்படிய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களிடத்திலே உயர்த்துவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் அல்லப்பா,
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட, பந்தயத்தை பெறுகிறவர்களாய் ஓடி முடிக்க ஆண்டவருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுவதாக. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அதமாவதாக. நாங்கள் உமைக்கு சேவை செய்ய எங்களை கொடுக்கிறோம். எங்களை அனுப்புங்கப்பா, எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆத்தும ஆதாயம் செய்யணுமே, எங்களை அனுப்புங்கப்பா. நாங்க ஆத்துமாக்களிடத்திலே உம்மை அறிவிக்காத குற்றத்தை மன்னியும் ஐயா, ஒரு விசை மன்னியும் ஐயா, மன்னியும். எங்களை அனுப்புங்கப்பா. ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றவரே, அனுப்புங்கப்பா. உமக்காய் செயல்படுகிற சாதுரியம் எங்கள் ஒவ்வொருவரிடத்தில் உருவாகட்டும் ஆண்டவரே. கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க பண்ணுவீராக. கர்த்தருடைய முகம் ஒவ்வொருவரிடத்திலும் பிரசன்னமாயிருக்கட்டும். நீர் மாத்திரம் ஆண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி